இப்போ நான் பேருகளை சொல்ல விரும்பல. 2013 மாகாண சபை எலெக்ஷனுக்கு முந்தி ஒரு ஆள் வந்தார். அவர் வேற வாராது வந்துட்டோம் மாமணி என்று சொல்லி ஆச்சரியம் அது இதுன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறவர்களுடைய உள்ளடக்கம் வந்து அவர்கள் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள். இப்போ அதிகாரத்துக்கு வந்திருக்கிறவர் கீழே இருந்து கிராஸ் ரூட்ல இருந்து வந்தார். ஒரு மனித முகம் கொண்ட அரசு உருவாகியிருக்கு. அதோட சேர்ந்துதான் இணைஞ்சுதான் அதை செய்யவும். டாலருக்கு மாற்றா ஒரு பன்முக நாணயங்கள் யுவான் ரூபிள் ரூபாய் என்று மாறுற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எண்ணெயை சொல்லுவாங்க கருப்பு தங்கம் என்று சொல்லுவாங்க, பெட்ரோ டாலர் என்று சொல்லுவாங்க. சமூக பொருளாதார வளர்ச்சி மிக முக்கியமான ஆதாரங்கள். நம் ஒரு அராஜக சக்தியாக இருந்தாலும் அவருடைய அராஜகத்துக்குள்ளால உலகத்துக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். தமிழ் கட்சிகள் வெறுமனே ஒற்றுமைப்படணும் என்று சொல்லி சொன்னால் ஒற்றுமை வராது. மாகாண சபை அதுக்குள்ள அதிகாரங்களை முழுமைப்படுத்த வேணும். பிராந்திய மட்டத்தில் இந்த மேதாவியல் என்று சொல்லி சொல்றாக்கள் சுற்று அந்த தகிக்க முடியாதா இருக்கு. இந்த அரசாங்கம் வெளிப்படத்தன்மையோடையும் மக்களுக்கு நேர்மையாக இருக்க மட்டுக்கும் அதை லேசில ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். கிராம மட்டங்களில் பிரஜாசக்தி என்று சொல்லி உருவாகிற அந்த குழுவை பற்றி உருவாக்கப்பட்ட கதைகள் இல்லாமல் மிக சோடிக்கப்பட்ட மிகப்படுத்தப்பட்ட கதை. எங்களுடைய நிர்வாக யந்திரத்திலேயோ பேசுவதற்குரிய இடைவெளி மிக அரிதிலும் அரிதாக. அரசு யந்திரத்தின் பாகங்கள் செல்லரித்து போய் வந்தது. புலம்பெயர்வு மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று யோசிக்கிற புலம்பெயர்ந்து போறது தான் எங்களுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ற மாதிரி இருக்கிற சமூகத்துக்கு இங்கே இருப்பு நிலைநிறுத்தப்படாது. அரகலையா எழுச்சிக்குள்ளால ஒரு 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 புதிய அரசாங்கம் வந்து இங்கே உருவாகிட்டது. தொடர்ச்சி யாழ்ப்பாணத்தின் கல்வியில் பெரிய வீழ்ச்சி ஏற்படவில்லை. வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிகள் சமகால விடிய பிறப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய தினமும் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சமூக செயற்பாட்டாளர் ஸ்ரீதரன் சுகத்தோடர் அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது கடந்த இந்த வாரங்களில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்திய துணை ஜனாதிபதியினுடைய இலங்கைக்கான விஜயம் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இக்கட்டான சூழ்நிலை, அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்தம் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இலங்கை பல நாடுகளிடமிருந்து இந்த எரிபொருளை கொள்வனவு செய்கின்ற பொழுது இந்தியாவும் இலங்கைக்கான ஒரு பெரும் உதவிகளை செய்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியினுடைய இலங்கைக்கான விஜயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்த இந்திய துணை ஜனாதிபதி இலங்கையில் பல அரசியல் பிரமுகர்களுடைய சந்திப்பை நடாத்தியிருந்த தமிழ் அரசியல் தலைவர்கள், அதே போன்று எதிர்கட்சி, அதே போன்று ஆளும் கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். அதே போன்று மலையகத்திற்கும் விஜயம் செய்து மலையக மக்களுடனும் கலந்துரையாடி இருந்தார். மலையக அரசியல்வாதிகளுடனும் கலந்துரையாடி இருந்தார். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், இந்த இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி விஜயம் செய்வதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஏனென்றா இது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். என்னென்னு சொன்னால், ஆசியா முழுக்க நெருக்கடியை ஒரு சமூக பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கிற காலம். எரிபொருள் பிரச்சனை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 30% எரிபொருள் ஹோமுஸுக்குள்ளாலாம் வருது. இப்போ தெற்காசியாவில் வந்து குறிப்பாக நாங்கள் இன்றைக்குள்ள அந்த சக்தி தேவைகள் மற்ற இதர சவால்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள், அது இயற்கை சவால்களாக இருக்கலாம், வருத்தங்களாக இருக்கலாம், தொடர்ந்து வந்து கோவிட் வந்தது, அதுக்கு பிறகு டிட்வா புயல் வந்தது, இப்போ வந்திருக்கிற நெருக்கடி, இந்த உலகளாவிய நெருக்கடி வந்து குறிப்பாக ஆசியாவில் உள்ள நாடுகளை, குறிப்பாக தென்னாசியாவில் இருக்கக்கூடிய
இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை மிக மோசமாக பாதிக்கிற ஒரு நிலவரம் இருக்கு. ஆனபடியாக நாங்கள் இந்த இடத்துல ஒரு இணைந்து செயற்படுகிறது என்ற விஷயம் மிக அவசியமாக இருக்குது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலவரம் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 3ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி ஆக்கள் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அந்த நிலவரம் தான். இன்றைக்கு உலகத்துக்கு சவால் விடுகிற மாதிரியான ஒரு நிலவரம். இன்றைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஒரு ஒரு ஏகாதிபத்தியமாக செயற்படுகிற அந்த நிலவரம் எங்கட கரைமட்டுக்கும் அந்த பிரச்சனை வந்தது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஈரானிய கப்பல் ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் நடக்க எங்களுக்கு தெரியும். இந்த இந்து சமுத்திர பிராந்தியம் ஒரு சமாதான பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு கொண்டு வந்த விஷயம். ஆனால் அது இன்றைக்கு கேள்விக்குள்ளாய். முழு இந்த அமெரிக்காவின் இந்த பெரிய கனரக கப்பல்களும் ஆயுதங்களும் இதர செயற்பாடுகளும் இந்த பகுதியில் அதிகரிச்சிருக்கு. அப்போ இது மோசமாக எங்களுடைய சமூக பொருளாதார நிலவரங்களை பாதிக்குது. அப்போ இது ஒரு சின்ன வட்டமாக பார்க்கலாது. இது உலகளாவின ஒரு நெருக்கடியோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தபடியாக இந்த சமூக பொருளாதார சவால்களை இணைந்து நாங்கள் எதிர்கொள்ள வேணும் என்ற அளவில் இந்தியா இலங்கைக்கு இடையிலான உறவுகள் மிக நெருக்கமாக மாற வேண்டிய ஒரு தருணம் இது. இலங்கையும் மிக நெருக்கமாகத்தான் செயற்படுது. அந்த வகையில் இது பிரதான முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை விட அவர் வெவ்வேறு இங்கே உள்ள கட்சிகள் எல்லாரோடையும் பேசி இருந்தாலும் ஒன்று மாகாண சபை தேர்தலை நடத்துறது சம்பந்தமாக ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு தயாராகி கொண்டு தான் இருக்குது என்று சொல்லித்தான் நான் நம்புகிறேன். எனக்கு கிடைச்ச தகவல்கள் அந்த அளவில் தான் இருக்குது. ஆனபடியாக இதில் ஒரு ஒரு நாடளாவின அளவிலான ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாடும் பிராந்திய அளவிலான ஒருங்கிணைந்த செயற்பாடும் குறிப்பாக 3ஆம் உலகம் என்ற அளவில் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இது இப்போ இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்படுகிற பெருவாரியான மக்களோடு இணைந்து செயற்பட வேண்டிய காலமும் இது என்னென்னா, இப்போ இன்னொரு விஷயம் வரப்போது இந்த டொலருக்கு மாற்றாக ஒரு பல ஒரு பன்முக நாணயங்கள் ஜுவான், ரூபிள், ரூபாய் என்று மாறுற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் அந்த டொலர் எண்ணெயோடு சேர்த்து தான் பேசப்படுற ஒரு விஷயம். எண்ணெயை சொல்லுவாங்க கருப்பு தங்கம் என்று சொல்லுவாங்க, பெட்ரோ டாலர் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த இருப்பு ஒரு அச்சுறுத்தலாக மாறின நிலவரத்தில் தான் லத்தீன் அமெரிக்காவில் சரி இங்கே சரி பிரச்சனைகளை உருவாக்கி அந்த வகையில் நாங்கள் ஒருங்கிணைஞ்சு செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான தருணத்தில் அந்த விஷயம் முக்கியத்துவம் பெறுது. சரி, இந்த விஜயம் அதாவது நாங்கள் பார்க்கலாம், அதாவது இலங்கைக்கு இந்தியாவில் இருந்து ஒரு அரசியல் தலைவர் விஜயம் செய்தால் அதன் பின்னர் சைனாவிலிருந்தும் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்ட கடந்த காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றது. எனவே இந்த நேரத்தில் இலங்கைக்கு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டதை சைனா போன்ற நாடுகள் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அதனுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக? நான் நினைக்கிறேன்னா இன்னைக்கு உலகத்தின் நேற்று இருந்தது மாதிரி இன்றைக்கு நிலவரம் இல்லை. இன்னைக்கு உலகத்தின் பிரதான முரண்பாடு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்தியா, சைனா, ரஷ்யா, லத்தீன் அமெரிக்க நாடுகள், குறிப்பாக பிரேசில் மாதிரியான நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள், பிரிக்ஸ் என்று சொல்லி வேறு நாடுகள் இணைந்து செயற்படுகின்றன. குறிப்பாக இந்த நாடுகள் இந்தியா, ரஷ்யா, சீனா இணைந்து செயற்பட வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னு சொன்னால் இது எல்லாருடைய இருப்புக்கும் மேலேயும் அச்சுறுத்தல் விடுகிற காலம்.
அவர்கள் தங்களுடைய நாடுகளுடைய நலன் சார்ந்து இங்கே ஒன்று கொண்டு பகமுரண்பாடாக இருக்கிறதுக்குரிய காலம் மறைஞ்சு கொண்டு போகுது என்று தான் நினைக்கிறேன். எங்களுடைய சில அரசியல் தரப்புகள் இந்த முரண்பாடுகளுக்குள்ளால் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமாக யோசிக்கிற போக்கு இருக்கு. அந்த போக்கிலிருந்து விடுபடையில் அது இன்றைக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். இன்னைக்கு பரஸ்பரம் இந்த நாடுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான சவால் உலகளாவின சவாலுக்கு எதிராக தங்களுடைய இருப்பு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னா இந்தியாவின் வளர்ச்சி, சீனாவின் வளர்ச்சி, ரஷ்யாவின் வளர்ச்சி, வியட்நாம் மாதிரியான நாடுகளோட வளர்ச்சி, லத்தீன் அமெரிக்காவில் பிரேசில் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த ஏகாதிபத்திய அந்த அமெரிக்காவின் அந்த ஒற்றைப்படைத்தன்மை சார்ந்த அந்த ஏகாதிபத்திய அதிகாரத்தை சவால் செய்கிறதா இது சும்மா நாங்கள் திரும்ப இங்கே சொல்லி இருக்கிறேன். இது ஈரானுக்கு எதிரான சண்டை இல்லை. இந்த சண்டை இங்கே எழுந்து வருகிற பெரிய சமூக பொருளாதார பலங்களை சர்வநாசம் செய்கிறதுக்கான விஷயம். ஏனென்று சொன்னால் எண்ணெய் எரிவாயு இவை மிக முக்கியமான ஆதாரங்கள். சமூக பொருளாதார வளர்ச்சி மிக முக்கியமான ஆதாரங்கள். எண்ணெய் என்னது வெறும் வாகனம் ஓடுறதுக்கோ அல்லது அது பல விஷயங்களுக்கு அது தேவையாக இருக்கு. கார் உற்பத்தி செய்கிறதா இருந்த என்ன, போன் உற்பத்தி செய்கிறதா இருந்த என்ன, விவசாயம் செய்கிறதா இருந்த என்ன, ஆஸ்பத்திரியில் சிலையின் போட்டு சரி கட்டுறதா இருந்தேன், நாங்கள் இப்போ உடை சரி கட்ட எல்லா விஷயங்கள் அன்றாட நெகிழி பைகள் சரி கட்டுறதா எல்லா விஷயத்திலும் இது சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இருக்கிற இந்த வளர்ச்சியை நாசம் செய்யணும்ன்றதுக்கு தான் ஹோர்முஸ் நீரிணையில் போய் நின்று கொண்டிருக்கணும். ஒன்றும் இது ஈரானுக்கு எதிரான யுத்தம் என்று சொல்லி நாங்கள் குறுக்கி சின்னனா பார்க்கல. அது இது இந்த வளர்ச்சிகளுக்கு எதிராக ஆனபடியாக தவிர்க்கலாமல் இந்த நாடுகள் ஒன்றிணைஞ்சு செயற்பட வேண்டிய ஒரு நிலவரம் வரப்போகுது. வேற ஒன்றும் செய்யல. நாங்கள் இது எங்களுடைய இருப்பு தொடர்பான பிரச்சனை. அதில் இலங்கையின் தான் செய்து. அப்போ எங்களுடைய நாட்டின் இருப்பு தொடர்பான பிரச்சனை ஆனபடியா இது ஒரு வளமையான பாணியில் இது பார்க்க இயலாது. இது இன்னைக்கு பரஸ்பரம் ஒத்துழைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தின் பிரதான பிரச்சனை தொடர்பாக இயங்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, இவ்வாறு நீங்கள் குறிப்பிடுவது போன்று இவ்வாறு ஒன்றிணைந்து, அதாவது கடந்த காலங்களைப் போல தற்போதைய இந்த மாற்றங்களுடன் ஒன்றிணைந்து உலக நாடுகள் பயணிக்கின்ற பொழுது இலங்கை போன்ற வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளுக்கு எவ்வாறான சாதகமான தன்மைகள் இருக்கின்றது, எவ்வாறான பாதகமான தன்மைகள் இருக்கின்றது? இல்லை, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு அராஜக சக்தியாக இருந்தாலும் அவருடைய அராஜகத்துக்குள்ளால உலகத்துக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த அராஜகத்தால் உலகம் விழிப்படைஞ்சிருக்குது. அவர் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் மதுரோவை கடத்தி கொண்டு போகலாம், இங்கே மத்திய கிழக்கை நான் புளக் பண்ணலாம், கியூபாக்கு பொருளாதார தடை விதிக்கலாம் என்ற இந்த மாதிரியான சூழலில் இன்னைக்கு எந்த கருத்து வலியுறுத்தப்படுதுன்ற ஒவ்வொரு நாட்டின் இறையாண்மை அந்த அப்போ ஒரு பன்முகத்தன்மையான உலகம் சம்பந்தமாக வலியுறுத்தப்படுது. அப்போ இதில் சிறிய நாடுகள் பெரிய நாடுகள் என்று இல்லாமல் ஒரு சமத்துவம் தொடர்பான கருத்து வலியுறுத்தப்படுது. அப்போ அப்படி வலியுறுத்தப்படைக்க இலங்கையும் ஒரு தன்னம்பிக்கையோட பரஸ்பர நட்போட இந்த பன்முக உலக ஒழுங்கில் செயற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ ஏற்கனவே இப்போ நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ IMF உலக வங்கி மாதிரியானதில் தங்கி இருக்கிற நிலவரம் இருக்குது. அப்போ இந்த பெட்ரோல் டாலர் பிரச்சனை நெருக்கடி கூடிச்சதுன்னா வேற முக்கியத்துவமும் குறையும். ஏற்கனவே இந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்காவே உருப்பட்ட கடன் கொடுக்கணும். அதை இப்போ ஒன் பண்ணி இருக்கிறேன். இது தொடர்ந்து போகப்படனா சரியா நெருக்கடியும். அப்போ பரஸ்பரம் நாங்கள் சமத்துவமாக இணைஞ்சு செயற்படிக்க எங்களுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய நிலவரமும் நாங்கள் எங்களுடைய இந்த நாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய விடயங்களை சொல்லக்கூடிய நிலவரமும் மற்ற பொது உலகத்தோடு இணைந்து செயற்படுகிற நிலவரம் எங்களுடைய நாணயங்களை டொலரோட மேலாதிக்கத்தை குறைச்சி அந்த பரஸ்பரம் அந்தந்த நாட்டின் நாணயங்களை பாவிக்கிற விஷயங்களும் உருவாகும்.
அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு, உலகளாவின அளவில் ஒரு பன்முகத்தன்மையை நோக்கி போகிக்க. என்னன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபை மாதிரியானதோ சர்வதேச நீதி சபை மாதிரியான அமைப்புகளுக்கோ அல்லது உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கோ ஒரு 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 சிறிதளவும் மதிப்பு கொடுக்காத, ஒரு சிறிதளவும் அங்கீகாரம் கொடுக்காத ஒரு போக்கு இருக்கு. அது அது இந்த ஒற்றை உலக ஒழுங்கு தொடர்பான பிரச்சனையில் இருந்து வருது. அதுபடியா இப்ப எனக்கு தெரிகிறது என்னன்னு சொன்னா, அந்த பன்முக உலக ஒழுங்கோட இன்னொரு விஷயமும் வலியுறுத்தப்படுகிறதா வரும், நாடுகளுக்குள்ளையும் பன்முக ஒழுங்கு இருக்கவும் அப்படி ஒரு கருத்து வளர்ச்சி நிலைமை இங்க உருவாகும். அப்ப அங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு சமூகங்கள் உடைய அடையாளங்கள் அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் வேற்றுமையில ஒற்றுமையா செயற்படணும் என்ற ஒரு நிலவரம் உருவாகும். ஆனபடியா இந்த யுத்தத்துக்குள்ளால ஒரு உலகளாவின சித்தாந்தம் ஒன்று உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு நிலவரம் உருவாகி கொண்டிருக்கு. அப்போ மற்றது நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள் என்று சொல்லப்படுகிற, உலகளாவிய தெற்கு என்று சொல்லப்படுகிற நாடுகள் முன்போதை விட நெருங்கி செயற்படுகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. நாங்கள் பார்த்தோம்னா அமெரிக்காவில் இல்லாமல் இருக்கின்றது மாயை. உலகத்தின் வளங்களை பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் லத்தீன் அமெரிக்காவிலும் இருக்கிற வளங்களோட ஈவன் ரஷ்யாவிலும் இருக்கிற வளங்கள் என்று பார்த்தோம்னா டாலர் வெறும் கடுதாசி. தங்களுடைய ஆயுதங்களை வச்சு கொண்டுதான் நிறைய விஷயங்களை செய்யணும். ஆனபடியே ஒரு ஜனநாயக உலக ஒழுங்கொண்டு வரும் என்று சொன்னா இலங்கை கழுத்து நெரிக்கப்படுகிற நிலவரம், அடிபணிஞ்சு போறதுக்குரிய நிர்பந்தங்கள் இல்லாம போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு என்றதுதான் நான் நினைக்கிறேன். சரி, இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி இலங்கைக்கான தனது விஜயத்தின் போது பலதரப்பட்ட ஆளும் தரப்பு அரசியல் பிரமுகர்கள், அதே போன்று எதிர்த்தரப்பு, அதே போன்று தமிழ் தரப்பு அரசியல் பிரமுகரை சந்தித்திருந்தார். அதே போன்று மலையகத்துக்கான விஜயத்தையும் மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பில் பலதரப்பட்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது, கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக அவர் கூறிய ஒரு விடயம், அதாவது தமிழ் தரப்புக்குள் ஒற்றுமைப்பாடு தேவை. இது நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்னர் கூட இந்தியாவுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது, இதற்கு முன்னர் நடந்த சம்பவங்களில் கூட தமிழ் தரப்புக்குள் நீங்கள் முதல் ஒற்றுமையாக வாருங்கள், அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இவ்வாறே அவர்கள் இந்தியாவிலிருந்து வருபவர்களாக இருந்தால் என்ன, இங்கிருந்து இந்தியா செல்பவர்களாக இருந்தால் என்ன, அவர்களிடம் வலியுறுத்தப்படுகிற ஒரு விடயம், உங்களுக்குள் முதல் ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்குள் வாருங்கள். இதில் எங்கு தவறு, எங்கு இந்த ஒற்றுமைப்பாட்டுக்குள் வருவதில் எங்கு சிக்கல் இருக்கிறது, அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒற்றுமைப்பாடுன்றது இப்ப தமிழ் கட்சிகள் வெறுமனே ஒற்றுமைப்படணும் என்று சொல்லி சொன்னா ஒற்றுமை வராது. ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான், ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான், ஒரு கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒற்றுமை வாரம். இப்ப என்னென்று சொல்லி சொன்னா, இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு இருக்கிறது யதார்த்தம் மாகாண சபை முறை மாத்திரம்தான். அது நாடு முழுவதுக்கும் மாகாண சபை முறை இருக்கு. அது ஒரு மாகாண மட்டத்தில் ஒரு அதிகார பகிர்வு கட்டமைப்பு. அது என்னுடைய கருத்துல 80கள பிற்பகுதியில இந்த நாட்டில இந்தியாவின் உதவியோட நடந்த ஒரு ஜனநாயக புரட்சி என்றுதான் நான் நினைக்கிறேன். அறகலையாக எப்படி நாடு தழுவின ஒரு ஜனநாயக புரட்சியோ அது மாதிரி ஒரு ஜனநாயக புரட்சியின் அம்சம் தான் 1980கள பிற்பகுதியில மாகாண மட்டத்தில் அதிகார பகிர்வு கட்டமைப்பு உருவாக்குறதுக்குரிய முயற்சி. அப்ப அது இன்னும் இருக்குது அந்த கட்டமைப்பு. என்னென்று சொல்லி சொன்னா, பேசியக்குள்ள போக இல்லாத இடத்துக்கு வழி சொல்றது இருக்குதானே தமிழ் தரப்புகள். ஒரு பகுதி சொல்லும் கொன்ஃபெடரேஷன் உள்ள வார்த்தையெல்லாம் பாவிப்பாங்க, இன்னொரு பகுதி சொல்லும் ஃபெடரேஷன், இன்னொன்று சொல்லும் அந்த சுவிஸ் கேண்டோன் மெத்தட், இன்னொன்று சொல்லும். இப்படி ஒரு விதமான ஈடுபாடும் இல்லாம கதைக்கிற ஒரு போக்கு தமிழ் அரசியல் குட்டிச்சோரா போனதுக்கு பிரதான காரணங்கள்ல உண்டு. மற்றது என்னன்னு சொன்னா, ஒரு சகோதர சகிப்புத்தன்மையும் இன்னைக்கு இருக்கையில. நான் யாரையும் குற்றஞ்சாட்ட விரையில் இப்ப என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த விஷயங்களை பற்றி கதைக்கக்கூடிய, பேசக்கூடிய, தொலைநோக்கோடு
காக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அகாலமா செத்து போச்சு. இந்த ஆட்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆட்கள் ஒரு கணிசமான பகுதியினர் இங்கே இருந்தினும் என்று சொல்லி சொன்னா நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ய. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இங்க நாங்கள் இன்னைக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மாகாண சபை அதுக்குள்ள அதிகாரங்களை முழுமைப்படுத்த வேணும். பிராந்திய மட்டத்திலே தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் பேரில் இறந்தவர்கள், துன்பெற்றவர்கள், அகதிகளா போனவர்கள் எல்லாருடைய பேரிலும் அதொன்றுதான் எங்கள்கிட்ட இருக்குது. அதை விட்டு போட்டு போகாத இடத்துக்கு வழி சொல்றது, இவ்வளவு பேரழிவுக்கு பிறகு சொல்றது, அதுல ஒரு களவு இருக்கு, அதுல ஒரு துப்புரவு நேர்மை. சரியோ, இது இன்றைக்குள்ள நிலவரத்தில் நாங்கள் எதை செய்யலாம் என்றதை பற்றி யோசிக்கும். அப்ப இந்தியாவிலையும் பார்த்தோம்னா இந்தியா ஒரு பன்முகத்தன்மையான நாடா இருக்குது. நான் அதை குறிப்பா சொல்லுவேன். அது நேரு போன்ற தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள், டாக்டர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் உருவாக்கினது அப்படி ஒரு பல வண்ணங்களின் கலவையான கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் இல்லாமலே 400 மொழி இருக்கு. பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், அப்படி ஒரு பன்முகத்தன்மையான 140 கோடி மக்கள் கொண்ட நாட்டில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் அம்சத்தோடு தான் இந்த மாகாண சபை முறை உருவாக்கப்பட்டது. அப்ப இருக்கிறத ஆக்கபூர்வமா செய்கிறத விட்டுட்டு புகையில்லாத இடத்துக்கு வழி சொல்லி கொண்டு போனதுதான் இவ்வளவு காலம் நடந்தது. அப்ப என்னன்னு சொன்னா ஒற்றுமை என்னென்று வரும்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல வேணும். என்னன்னு சொன்னா எங்களுக்கு மாகாண சபை முறையில அதே தேர்தலை நடத்துங்கோ, அதுக்குரிய அதிகாரங்களை முழுமையா வழங்குங்கோ. அது வடக்கு கிழக்குக்கு மாத்திரம் இல்லை, மலையகம், தெற்கு, அது எல்லா இடத்துக்கும் நான் எல்லாருக்கும் அதை முழுமையாக செய்கிறத வலியுறுத்துறத விட்டு போட்டு அப்பப்ப சீசனுக்கு கதைக்கிற கதை அது எடுபடாது. ஏன் எங்களுடைய போராட்டம் விலையினப்பட்டதுண்டா, நான் அது ஒரு அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் நேர்மையா கதைக்கிறோம், நாங்கள் நேரத்தை கொண்டு கதைக்கிறோம். அப்ப ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தொடர்ச்சியான ஈடுபாடு இருக்கிறேன். ஒரு கதைச்சது பிறகு மறந்துடுறேன். இப்ப என்ன சொல்லுவேன், நான் பேருகளை சொல்ல விரும்பல. 2013 மாகாண சபை எலெக்ஷனுக்கு முந்தி ஒரு ஆள் வந்தார், அவர் வேற வாராது வந்துட்டோம் மாமணி என்று சொல்லி ஆச்சரியம் அது இதுன்னு சொல்லி சொன்னார். பிறகு வேற சில ஆக்கள் அவர் நீதவான், அவர் பிரக்கிராசி, உண்ட மாதிரி ஆக்கள் தான் எங்களுக்கு வேணும். சாதாரண மனிதர்களை பற்றின கதை இல்லை, உண்ட கதை தான் எடுக்க போகும். அது என்ன செய்யும், கொஞ்ச காலம் போகும், பிறகு அது இல்லாம போயிடும், பிறகு புதுசா உண்டு வேறு ஒரு அனுபவமும் இல்லை. இப்ப சரியோ புள்ளையோ இதுல செட்டு போன பிடியங்கள் பொம்பளை புள்ளிகளுக்கு, மற்றது சாதாரண குடும்பங்களில் வாழ்ந்தவைக்கு, இதுல கெட்டு நொந்து போய் இன்றைக்கு வாழ்றவர்களுக்கு இதை பற்றி ஒரு அனுபவம் இருக்கு. என்ன சொன்னாலும் ஒரு அனுபவ அறிவிப்பு. இந்த மேதாவியல் என்று சொல்லி சொல்றாக்கள் சுற்று அந்த சகிக்க முடியாததா இருக்கு. என்னன்னா நாங்கள் ஏதோ அதிசயத்தை நிகழ்த்த போறோம் என்று சொல்லி விடிய விடிய ராமர் கதை விடிஞ்சா பிறகு சீதைக்கும் ராமருக்கும் என்ன உறவென்று கேட்கிறது மாதிரியான போக்கு இங்கே இருக்கு. என்னென்னு சொல்ல ஒரு ஏமாத்துற மாதிரி நாங்கள் செயற்படல. இருக்கிறது மாகாண சபை. ஆனபடியா இந்த கட்சிகள் ஒருங்கிணைகிறேன்டா, ஒருங்கிணைஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க ஒரு ஜனநாயக இடைவெளி இருக்கு. இன்றைக்கு ஒரு எதையும் கலந்தாலோசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குது. குறைபாடுகள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒருமிக்க இருக்கக்கூடிய யதார்த்தத்தில இருந்து பேச வேண்டும். அந்த யதார்த்தத்தை என்று சொல்றது மாகாண சபை முறை தான். அதுக்குரிய அதிகாரங்களை தர வேணும், முழுமைப்படுத்தி செய்ய வேணும் என்றதை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு மாற்றி மாற்றி கதை கேட்க அது ஒரு பிழையினம் அடைகிறதாத்தான் இருக்கும். அது ஒரு பிழையினத்தை காட்டுறதாத்தான் இருக்கும். அது ஒரு நேர்மையான விஷயமா இருக்காண்டதான் என்று. சரி, இதுக்கு முன்னர் நீங்கள் கூறுகிறபடி, அதாவது இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தும் என்று உங்களுக்கு கிடைத்த தகவல் கூறியதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் ஏன் இந்த தாமதம்? இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்த பல ஆண்டுகளாக பல மாகாண சபைகள் இயங்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். சரி, அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அதனை பாராளுமன்ற தேர்தல், அதன் பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் இந்த மாகாண சபை தேர்தல்களையும் நடத்தி இருக்கலாம்.
இப்போ நான் சொல்கிறேன் 2013க்கு பிறகு இங்கே தேர்தல் நடத்தி இன்றைக்கு 2026 இந்த அரசாங்கம் வந்தது 2024 பிற்பகுதி. உள்ளூராட்சி தேர்தலை நடத்தப்படாமல் இருந்தது. அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தினார்கள். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்க மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. அவை இன்னும் அதுக்குள்ள அவைகள் இந்த நிர்வாக யந்திரம் அவர்கள் ஒரு இவ்வளவு காலம் இருந்ததை விட ஒரு வித்தியாசமான அரசாங்கம் உருவாகி இருக்க எங்களுடைய அரசு யந்திரம் வேறொன்றாத்தான் இருக்கு. இப்ப இந்த அரசு யந்திரம் மற்றது அந்த இங்க இருக்கக்கூடிய துஷ்பிரயோகங்கள் காலங்காலமாக இருந்த சில நடைமுறைகளை மாற்ற வேண்டியது. அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவையா இருந்தது. அப்ப இன்னைக்கு அவர்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்லி எனக்கு நிச்சயமா தெரியும் இந்த வருஷ கடைசியில அதை நடத்துறதுக்குரிய ஏற்பாடுகள் அவையே இருக்குது. அந்த வகையில சரி இப்ப வரைக்க அவையும் அதை சொல்லி இருக்கணும். இந்தியாவின் துணை ஜனாதிபதி வரைக்க அது ஆல்ரெடி அது உள்ள விஷயம். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு அவகாசம் வேணும். இந்த அரசாங்கம் 1.5 வருஷம் ஒரு குறுகின காலம்தான் இருக்குது, குறுகின காலமாத்தான் இருக்கு. ஆனால் அதுக்கு நிதியை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுபடியே அது தேர்தல் நடக்கும் என்று நம்ம இவ்வளவு காலம் இல்லாத ஒரு விஷயத்தை இப்ப அவர்கள் நடத்துகிற அளவுக்கு வந்திருக்கணும் என்றது நான் நினைக்கிறேன். காலம் கணக்க போகையில் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் நடத்துவார்கள் நான் நம்புறேன். சரி, ஆனால் தற்போது நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த கடந்த வாரங்களாக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், இந்த அரசாங்கமும் கலைக்கப்படலாம். மக்கள் அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வருகின்றன. அதாவது நாங்கள் மீண்டும் ஆட்சியை பெற்றுப்போம், நாங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திரைமறைவில் சில காய் நகர்த்தல்கள் இடம்பெறுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன அவ்வாறு சாத்தியப்பாடுகள் இருக்கின்றதா? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னா காலங்காலமாக என்னுடைய அபிப்பிராயம், இது என்னுடைய முழுதான என்னன்னா, ஒரு ஆளும் வர்க்கமாக இந்த நாட்டில் ஒரு ரூலிங் கிளாஸாக இருந்த ஆட்கள், ஒரு பிரமுகர்களாக வலம் வந்த ஆட்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறவர்களுடைய உள்ளடக்கம் அவர்கள் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அந்த பழைய முறை இல்லாம போறது ஜீரணிக்க முடியாம இருக்கு. அது பல தரப்புக்கும், தமிழ் தரப்புக்குள்ளையும் இருக்குது, தென்னிலங்கையிலையும் இருக்குது, ஜீரணிக்க முடியாம இருக்குது. என்னன்னு சொன்னா இவர்களுடைய இந்த நீங்க சொல்றது மாதிரியான விஷயங்கள் எதிர்கட்சிகளுக்கு கட்டாயம் இருக்கும். ஆனா இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடையும் மக்களுக்கு நேர்மையாக இருக்க மட்டுக்கும் அதை லேசில ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப அந்த வகையில அவர்கள் கூடுமானவரை மக்களுக்கு நெருக்கமாக செயற்படணும் என்றுதான் இன்னைக்கு நான் நம்புறேன். அது அவர்களுக்கு ஒரு பலமாக மாறிக்கொண்டிருக்கு. அதால எதிர்கட்சிகள் பதட்டம் அடைகிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த கிராம மட்டங்கள்ல பிரஜாசக்தி என்று சொல்லி உருவாகிற அந்த குழுவை பற்றி உருவாக்கப்பட்ட கதைகள் எல்லாம் மிக சோடிக்கப்பட்ட மிகப்படுத்தப்பட்ட கதைகள். நான் சொல்றேன் என்னன்னா, கேரளாவில் அதே மாதிரியான முறைகள் இருக்கு, பிரேசில்ல அதே மாதிரியான முறைகள் இருக்கு. கேரளா இந்தியாவிட மாநில மட்டத்தில் மிக வெற்றிகரமான மாநிலம். என்ன பிரச்சனை என்று சொன்னா, இது வடிவா விளங்கி கொள்ள வேண்டும் என்னன்னா, 5 இது ப்ரொஃபஸர் பேராசிரியர் உயங்கோட இது வடிவா எழுதி இருக்கிறேன், அது பார்க்கலாம். அப்ப இது என்னன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போட்டு அல்லது 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போட்டு ஆக்களை தெரிவு செய்கிறதுக்குன்றதுக்கு அங்கால மக்களுக்கு ஒரு ரோலும் இல்லாம போகக்கூடாது. அது எம்பியா இருந்தானே, மாகாண சபையாக பாராளுமன்ற உறுப்பினமா இருந்தானே, மாகாண சபை உறுப்பினர்களா இருந்தானே, உள்ளூராட்சி உறுப்பினர்களாக இருந்தானே, மக்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு இடைவெளி வேணும். அப்ப மக்களுடைய கம்யூனிட்டிஸ் வேணும். உலகத்தில புரட்சி நடந்த நாடுகள்ல எல்லாம் இந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சாதாரண மனுஷனுக்கு ஏன்னா எங்களுக்கு உருவாக்கப்பட்ட நிர்வாக யந்திரம் என்றது அல்லது எங்களுடைய அரசியல் முறைமை என்றது பிரித்தானியர்கள்ட்ட இருந்து பெருமளவுக்கு வாங்கப்பட்ட விஷயம்.
என்ன நடக்கும் என்று சொன்னால் சாதாரண மனிதர்கள் போய் எங்களுடைய போலீஸ் நிலையங்களையோ நான் கரகாலமாக சொல்லி எங்களுடைய நிர்வாக யந்திரத்திலேயோ பேசுவதற்குரிய இடைவெளி மிக அரிதிலும் அரிதாக இருக்கு. ஆனபடியா அவர்களாக சில விஷயங்களை சொல்லுறதுக்குரிய ஏற்பாடுகள், அவர்கள் சில விஷயங்களை பல விஷயங்கள் குறைபாடுகளை எடுத்துரைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் அன்றாட வாழ்க்கையில இருக்க வேணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா இருந்தா காணாது. அப்ப அதை கொண்டு போய் நாங்க கிராமத்துக்கு போயிட்டு மாகாண சபை இல்லை என்று குழப்புற வேலைகள் செய்ய தேவையில்லை. ஆனபடியா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பெரிய ஆளும் வர்க்க அரசியல் செய்கிறவைக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப நாங்க கடந்த காலம் மாதிரி ஒன்றும் செய்ய இயலாதுன்ற நிலவரத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறைபாடுகள் இல்லை என்று சொல்லி நான் சொல்லல. மற்ற என்னன்னா இந்த அரசியந்திரத்தை வச்சுக்கொண்டு விஷயத்தை செய்ய கணக்க பிரச்சனைகள் வரும். நான் நேரடியாகவே விஷயத்தை மாறேன். நிலக்கரி தரம் குறைஞ்ச நிலக்கரி இறக்கின விஷயம் அதுக்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பில்லை என்று நான் சொல்ல வரையில. நான் சொல்றேன் இந்த அரசு யந்திரத்தின் பாகமாக இருக்கக்கூடிய எங்கட ஜியாலஜிக்கல் அந்த புவிசார் விஷயங்களை பார்க்கறத இந்த மண்ணகழ்வு போன்ற விஷயங்களை கண்காணிக்கிற அமைப்பாக இருந்தானே, அல்லது எங்களுடைய சுகாதாரமாக இருந்த அமைப்பாக இருந்தானே, எங்களோட கல்வி அமைப்பாக இருந்தானே, எங்களோட ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தானே, இதுகள் சரியாக நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்ற தேவை இருக்குது. காலங்காலமாக இது எங்களுடைய அரசு யந்திரத்தின் பாகங்கள் செல்லரிச்சு போய் வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நல்ல இல்லை என்று நான் சொல்லி அந்த விஷயங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ எழும். அப்ப அதுகளை கவனிக்கிறதுக்குரிய பொறிமுறைகள் வேணும். அந்த வகையில ஊழலை இல்ல பண்ணுவோம், ஒரு வெளிப்படத்தன்மை இருக்கு என்று சொல்லி கொண்டு வந்த இந்த அரசாங்கம் பண்ற அந்த விஷயத்தை சரியா செய்யும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா இது ஒரு சரிஞ்சு போறதுக்கு அவே விடமாட்டேன். அப்ப கட்டாயம் இந்த அரசியந்திரம் வேறு அரசாங்கம் வேறு இருக்க இந்த பிரச்சனை இருக்கு. காலங்காலமா அது இருந்து வந்த உண்டு. அதன்படியே இதுகளை சொல்லி கவுக்கிறதுக்குரிய விஷயம் செய்ய இல்லாத காரணம் என்னன்னா இப்போ அதிகாரத்துக்கு வந்திருக்கிறவர் கீழே இருந்து கிராஸ் ரூட்ல இருந்து வந்தார். அதுதான் பிரச்சனை. ஆனபடியா இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னா நாங்கள் இங்கே தமிழ் மக்கள் அவற்றை சொல்ல முடியும். இவ்வளவு போராட்டம் நடத்தி இவ்வளவு இழப்புகள் நடந்து இவ்வளவு தியாகங்களுக்குள்ளால தமிழ் மக்கள் எதையுமே பெறாதது மாதிரி போகலாது. அந்த விஷயத்தை சொல்லுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு ஜனநாயக இடைவெளி கொண்ட அரசாங்கம். இப்ப இருக்கிறது மாகாண சபை முறை. அது இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்களை ஒற்ற முறை. அப்ப அதுக்குரிய அதிகாரங்களை முழுமைப்படுத்துறதுக்கு சட்டம் ஏன்னா இந்த அரசு சட்டத்தின் ஆட்சி சட்டத்தில் உள்ளதை அமுல்படுத்துறதை பற்றி மிக கரிசனையோட சொல்லுது. ஆனபடியா அதில் உள்ள அதிகாரங்கள் பற்றின விஷயங்களை நாங்கள் அது சொல்லி அதை செய்ய வேணும் என்று சொல்லித்தான் நினைக்கிறேன். ஆனபடியா கடந்த காலத்தை மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் சில பின்னடைவுகள் வரலாம். அது இந்த சதிகள் வெற்றி பெறாது. என்னன்னா மக்களை பொறுத்தமுள்ள பெருவாரியான மக்கள்கிட்ட நீங்க சொன்ன ஒரு அடிப்படை நேர்மை இருக்கு. அப்ப அந்த அடிப்படை நேர்மை இருக்க மக்கள் விஷயத்தை புரிஞ்சு கொள்வார்கள் என்றுதான் நினைக்கிறேன். குறைபாடுகள் இல்லைன்னு சொல்ல, குறைபாடுகள் இருக்குது. குறைபாடுகள் அக்கபூர்வமான முறையில் சொல்லி செய்யலாமே தவிர அதை ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க அதை சீர்குலைக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. சரி, இவ்வாறு இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் அதில் நம்முடைய தமிழ் அரசியல் தலைமைகளினுடைய அரசியல் கட்சிகளினுடைய செயற்பாடுகள் ஏனென்றால் இதற்கு முன்னர் நடைபெற்ற உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தால் என்ன, பாராளுமன்ற தேர்தலில் பல ஆசனங்கள் இல்லாமல் இருந்திருக்கின்றது. இந்த இம்முறை நடைபெற்ற தேர்தலில் பலர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போல் இந்த பல சபைகளிலே கைப்பற்ற முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்பட்டிருக்கின்றது. இதற்கு நாங்கள் பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அந்த கட்சியில் பலர் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த தவறுகளை எவ்வாறு மாகாண சபை தேர்தலில் நம்முடைய தமிழ் அரசியல் கட்சிகள் ஈடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவே இந்த காலங்காலமாக செய்கிற இந்த ஒரு செயற்கையான முரண்பாட்டு அரசியலை கைவிடவும்.
இருக்கிற மாகாண சபையை அவர்கள் செயற்படுத்துறதுக்குரிய வழியை பார்க்கணும். ஏன்னா மக்கள் புத்திசாலிகள். என்னென்னா மக்கள் என்ன யோசிக்கணும்னா இந்த அரசியலோட வங்குரோத்தில் இருந்து தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தெரிவு செய்ய போனார்கள். இன்றைக்கும் அந்த ஆதரவு இருக்குது. அப்போ இன்றைக்கும் அவர்களை பற்றி அந்த அபிப்பிராயம் இருக்க இவர்கள் அதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றதுதான் நான் இங்கே சொல்லுவேன். என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அரசியல் எப்பயும் என்ன மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் சமூக பொருளாதார விஷயங்களில் கரிசனையற்றதாகத்தான் அது இருந்திருக்குது. எப்பயும் ஒரு சும்மா வார்த்தையில சமஷ்டி இணைப்பாட்சி இப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறதே தவிர ஒரு சமூக பொருளாதார வறுமையை பற்றி, கல்வியை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, வீதிகளை பற்றி இந்த விஷயங்களை கதைக்கிறது குறை. அதை தேசிய மக்கள் சக்தி செய்யும். அப்ப இந்த விஷயங்கள் மக்களுடைய ஜீவாதாரமான விஷயங்கள். உணவை பற்றி, விவசாயம் என்னன்னா இன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயம் இருக்குது, தமிழ் கட்சிகள் கதைக்கு புலம்பெயர்வு பெரிய பாரிய அளவில் நடக்குது. இங்க வாழறதுக்குரிய நம்பிக்கை இல்லாம இருக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வாழறதுக்குரிய நம்பிக்கையை கொடுக்குறவே இல்லை நடக்குது. அப்படி ஒரு விஷயம் நடக்கட்டானே வேணும். ஏன்னா ஒரு பாரிய அளவில் புலம்பெயர்வு நடக்குது. இன்னும் ஒரு 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 10 வருஷத்துல இந்த யாழ்குடா நாட்டையோ அல்லது வன்னியோ மற்ற வடகிழக்கு பிரதேசங்களையோ கற்பனை செய்துவாங்க. பெருமளவுக்கு வயோதிபர்கள் வாழ்ற இடமா வந்திருக்கு. ஆனபடியா இங்க முதலாவது விஷயம் இந்த வார்த்தையாளர்களை விட்டுட்டு வாழ்றதுக்குரிய நம்பிக்கையை இன்றைக்குள்ள தமிழ் தலைமைகள் கொடுக்க வேண்டும். அதை இந்த தேசியம் ஒரு மனித முகம் கொண்ட அரசு உருவாகியிருக்கு. அதோட சேர்ந்துதான் இணைஞ்சுதான் அதை செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு தங்களுடைய வர்க்க நலன் சார்ந்த அரசியலை செய்தா இவர்களுடைய இருப்பு இன்னும் அடிபட்டுத்தான் போகும் என்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு அந்த இருப்பு இன்னும் அச்சுறுத்தலாக தான் இன்னும் கேள்விக்குறியாத்தான் போய்கொண்டு. அந்த வகையில் இலங்கை ஒரு பன்முகத்தன்மையான நாடு, ஒரு மதச்சார்பற்றதை நோக்கி முன்னேற வேண்டிய நாடு, மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், குடிப்பெரம்பல் நியாயமாக அந்த விகிதாசாரங்களை பாதிக்காத மாதிரி இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே சமூக பொருளாதார வேலைவாய்ப்பு, கல்வி, விவசாயம், மீன்பிடி போன்ற தொழில்களை அபிவிருத்தி செய்கிறது, சுகாதார வசதிகளை மேம்படுத்துறது, இதர உள்ளக கட்டமைப்புகளை விருத்தி செய்கிற விஷயங்கள்ல இங்க வாழுறதுக்குரிய நம்பிக்கையை கொடுக்கறதுல அர்ப்பணிப்போட செயற்படும். ஊர் வெறிச்சோடி போய் கொண்டிருக்குது. நாளாந்தம் ஆக்கள் இல்லாத பெரிய நிசப்தமா போய்கொண்டிருக்கு. இதை வேற இன்னும் பிரச்சனையை காய்ச்சொல்றோம். இங்க மனுஷன் வாழ்றதுக்குரிய நிலவரத்தை முதல் ஏற்படுத்த வேணும். இங்க வாழ்றதுக்குரிய நம்பிக்கையை இதுக்கு அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லிட்டு போகலாது. இங்க வாழ்றதுக்குரிய நம்பிக்கை எங்களுடைய தலைவர்களுக்கு இருக்கொண்டது இல்லை கூட இதை கைமிச்சம் இருக்கு. என்னன்னு சொன்னா ஒரு எப்பையும் சர்வதேச சமூகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த சர்வதேச சமூகமே இன்னைக்கு கையறு நிலைக்கு போயிட்டு அதே சொன்ன சர்வதேச சமூகம். ஆனபடியா இங்க இருக்க வாழ்றதுக்குரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய வாழ்றதுக்குரிய நம்பிக்கையை கொடுக்கலாம். என்னன்னு சொன்னா எங்களுக்கு என்னன்னு சொன்னா இலங்கை இன்றைக்கு சொல்றாங்கன்னா உலகளாவின அளவில் சொல்லப்படுகிற அந்த உல்லாச பிரயாணிகள் வாரதுக்குரிய மிகச் சிறந்த இடம் என்று இலங்கையை சொல்றாங்க. அதுக்குங்கால இன்னொரு விஷயம் இருக்குன்னு, இதுக்குங்கால இலங்கையில எல்லா விதமான கடலும் இருக்குது, விவசாயத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு, தரைய விவசாயத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு. மற்றது பக்கத்தில் பார்த்தோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தோம்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, இந்தியாவிலே முன்னேறின மாநிலங்கள் எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. இன்றைக்கு அவங்க சாதாரண கிராமப்புறத்து பள்ளிக்கூடத்திலேயே இருந்தே வானிலையை ஆராய்றதுக்கு கருவிகள் விடுற விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஆனபடியா நாங்கள் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்க வாழலாம். இங்க உள்ள ஒரு இங்க அந்த இருப்பை தக்க வைக்கிறதுக்குரிய விஷயம் செய்யும். ஏனென்னா உலகத்தில் நடந்த போராட்டங்கள் எல்லாத்திலும் பெருசா பார்த்தோம்னா எந்த பேரழிவு நடந்தாலும் மக்கள் இடம்பெயர்வார்கள், புலம்பெயர்வார்கள். ஆனா
புலம்பெயர்வு மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று யோசிக்கிற புலம்பெயர்ந்து போறது தான் எங்களுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ற மாதிரி இருக்கிற சமூகத்துக்கு இங்கே இருப்பு நிலைநிறுத்தப்படாது. அப்ப என்ன நடக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல ஆக்கள் இங்க புலம்பெயர்ந்து போனா இங்க வேற யாரும் குடியேறல வரும் தானே வரும். இங்க நாங்கள் இங்க இருக்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு அந்த இது வேணும் என்று நாங்கள் அங்க இருந்து எங்களை காணியாரும் பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்றது அவ்வளவு சரியில்லை. ஆனபடியே இங்க வாழுறதுக்குரிய நம்பிக்கையை கொடுக்குற கடப்பாடு இவர்களுக்கு இருக்கு. சரி, நீங்க இதற்கு முன்னர் கூறிய ஒரு விடயம் என்னென்றால், இந்த நம்முடைய தேசம் அதாவது புலம்பெயர்வு அதிகமாக இருக்கின்றது. முதியவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் ஏன் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த அரசியல் கட்சிகளிடையேயும் இளைஞர் யுவதிகளினுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சிகளிலும் மூத்த தலைமைகள் தான் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இளையவர்களையும் இந்த அரசியலில் ஈடுபடுத்துவதற்கு எவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்? இது ஒரு ரொம்ப ஆபத்தான போக்கு. இது அவர்களுக்கு கருத்தரங்குகள் நடத்தி அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் எஜுகேஷன் வேணும். மற்றது போதபஸ்டுக்கு இங்கே பிரதான பிரச்சனையாக இருக்குது, அது ஒழிக்கப்பட வேணும். மற்றது நுகர்வு கலாச்சாரம் என்றது ஒரு அன்றாட தேவைகளில் மிஞ்சின ஒரு நுகர்வு போக்கொண்டு தீவிரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அதில் இருந்து இதை அந்த தலைமுறையை விடுவிக்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றது என்னன்னு சொன்னால், அந்த இளம் ஆட்கள்கிட்ட ஒரு 25 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடையில உள்ள ஆட்கள்கிட்ட ஒரு நேர்ம உணர்வு இருக்கு. என்னென்னா, எங்களுடைய அரசியல் தலைமையிட்ட ஒரு களவு ஒளிஞ்சிருந்தா, ஒரு விதமான நேர்மை இல்லைன்னா இளமாக்கள் வரமாட்டேன். உங்களுக்கு தெரியும், 80களோட முற்பகுதியில் இந்த வடக்கு கிழக்கில் இருந்து வீட்டை துறந்து வாசலை துறந்து 89 மட்டும் இவ்வளவு இளைஞர் யுவதிகள் வந்தாங்க. ஆனபடியா இங்கே ஒரு தாங்கள் இதில் ஈடுபடுகிறது ஒரு அர்த்தமுள்ள விஷயம் என்றது தெரிய வேண்டும். ஏன்னா அந்த வயசு பெரும்பாலும் ஒரு சில இளைஞர்கள்ட்ட அராஜக உணர்வுகள் சீரழிவுகள் இருந்தாலும் பெருமளவு ஏகப்பெருவரையான இளைஞர்கள்ட்ட ஒரு நேர்மை உணர்வு இருக்கு. அவர்கள்தான் இப்போ எனக்கு தெரியும் அறகலையாக நடத்தினதும் அந்த தலைமுறை தான். அப்போ இங்கே வடக்கு கிழக்கின் போராட்டத்தை நடத்தினதுகளும் அந்த தலைமுறையில் தான். அந்த வகையில் இந்த மாக்களை முதலாவது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்கள் புரியறதுக்குரிய அவர்களுக்குரிய எடியூகேஷன், அது அரங்காற்றுகைகளோ நிகழ்த்தி காட்டுகைகளோ நடக்க வேணும். மற்றது பாடசாலைகளில் பால் சமத்துவம் பற்றிய போதனைகள், தீண்டாமை தொடர்பான போதனைகள் பாடசாலைகளில் இருக்க வேணும். வீதி ஒழுங்கு பற்றின பிரச்சனை இருக்க வேணும். ஒரு சமூக அக்கறை உள்ளவர்களாக அவர்களை வளர்த்தெடுக்க வேணும். போதவஸ்து மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு முடிவு கட்ட வேணும். இந்த மாதிரி ஒரு மான அக்கறையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்க போனோம்னு சொன்னால், பொலித்தீன் கழிவு நீக்கமர நிறைஞ்சு போயிருக்குது. அப்போ இந்த எங்களுடைய சுற்றாடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாரதூரமான நிலவரங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த பிரச்சனை இப்போ நான் சொன்னால் இது ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அதிருப்தியாக வரும். எனக்கு தெரியும், இப்போ நேபாளத்தில் இருந்தது இப்போ ஜென் செட் என்ற ஒரு ஜெனரேஷனை சொல்லுவாங்க, 95க்கு பிறகு பிறந்த ஆட்கள். ஆனால் அது 2 விஷயம் இருக்குது. இலங்கையில் அறகலையாக சரியாக வந்துட்டு, அறகலையாக எழுச்சிக்குள்ளால ஒரு 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 புதிய அரசாங்கம் இங்கே உருவாகிட்டதுன்ற தொடர்ச்சியாக. ஆனால் வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனாவை அந்த ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள்னு சொல்லி நடத்தின கிளர்ச்சி ஈடுபட்ட இளைஞர்கள் கடைசியாக போன்றது அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஒரு மதவாத சக்திகளும். நேபாளத்தில் இருந்தது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி. ஆனாலும் இங்கே குறைபாடுகள் இல்லாமல் அந்த கிளர்ச்சி நடக்கல வங்காளதேசத்தில். அதே போலதான் ஒரு கிராமப்புறங்களில் இருந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்த ஒரு பெரிய இடதுசாரி அரசியலை நேபாளம் தூக்கி எறிஞ்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அங்கே வந்திருக்கிறது நான் ஒரு இடத்துலையும் சொல்ல மாட்டேன் ஆல்டர்னேட்டிவ்
இப்போ சரி வங்காளதேசத்தில் தேர்தல் நடந்தது, ஒரு நிதானமான அரசாங்கம், அண்மையில் ஓரளவுக்கு நிதானமான அரசாங்கம் உருவாது. ஆனால் இது இந்த கிளர்ச்சி நடத்துகிற இளைய தலைமுறைக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையென்றா அந்த கிளர்ச்சிகள் வந்து ஒரு அராஜகத்தில் தான் போய் முடியும். அறகலையா இங்கே நடந்ததுக்கு அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு இங்கே பிறகு சக்திகள் இருக்கு, அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்யும். ஆனபடியே இந்த இளைய தலைமுறையினரை ஒரு ஒரு அரசியல் சமூகமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, பாரிய அளவில் நடக்கும். அதுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, ஈவே ராமசாமி பெரியார் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் உண்டு, அவரை எலெக்ஷன் ஒன்றும் கேட்கல, இயக்கம் ஒன்று திராவிடர் கழகம் ஒன்று தொடங்கி ஊரூரா போய் அவர் இந்த பெண்ணட அடிமைத்தனத்துக்கும் சமூக நீதிக்கும் சாதிக ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வரைக்கும் ஒரு இளைய தலைமுறை ஒன்று அவைக்கு பின்னால போச்சு. அதே மாதிரி இலங்கையிலையும் பழைய பொது உடைமை இயக்கங்கள், வாலிபர் முன்னணி என்று சொல்லி பழைய இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, சைனாவிங்க இருக்கலாம், அதுக்கு முந்தி இருந்த இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தெல்லாம் வாலிப முன்னணி என்று பலம் பொருந்திய அமைப்புகளை வச்சிருக்கு. அதே மாதிரி இலங்கையின் தமிழ் அரசியல் தரப்பிலையும் அந்த விஷயங்கள் இருந்தது, ஒரு இளைய தலைமுறை ஒன்று இருந்தது. அப்போ அந்த அதுக்குள்ளால நிறைய என்ன சொல்றது, ஒரு சமூக பிரச்சனைகளுக்கு எதிரான போராட்டம், தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம், பால் சமத்துவம் பற்றின கருத்துக்கள் வளர்ச்சி அடைஞ்சு வந்து, மற்றது இலக்கியங்கள், ஆரோக்கியமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டது என்ற விஷயங்கள் இருக்கு. இந்தியாவிலும் அது நடந்தது. இந்தியாவின் கம்யூனிஸ்ட் இடதுசாரி இயக்கம் அதில் பெரும் பங்களிப்பு செய்து. இந்திய சுதந்திர இயக்கம் அந்த காலத்தில் காந்திக்கு பின்னால் ஆக்கள் போகிறேன்னு சொன்னேன், வீட்டை துறந்து துறவிகள் மாதிரி போயிடுவேன். அது ஊரா தங்கட பாட்டு அவை காந்தியை கண்டே இருக்க மாட்டேங்க. அவை அப்படி ஒரு மனப்பான்மை இருந்தது. இன்றைக்கு இருக்கிற நுகர்வு கலாச்சாரமும் மற்றது இன்னைக்கு எங்களுடைய சமூகம் அந்த சின்ன பின்னப்பட்டு தலைமைத்துவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனதால ஒரு அராஜக வெற்றிட சூழல் இருக்கு. அப்போ இதில் இருந்து அதை மீட்கிறதுக்கு வந்து நாட்டின் நிலவரம், உலக நிலவரங்களை பற்றி அதுக்காக வேண்டி பிரஜை இல்லாமல் ஒன்றும் தெரியாமல் இளைய தலைமுறை இருக்குதுன்னு இல்லை, அதை வழிப்படுத்துறதுக்குரிய தேவை இருக்குது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முற்போக்கான சூழல்ல அதை செய்யலும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜென் செட் வந்து அந்த இளைய தலைமுறை வந்து கிளர்ச்சி நடத்துது. ஆனால் கிளர்ச்சி நடத்தினாலும் அதுக்கு மாற்றா என்னத்தை தாங்கள் மேலே கொண்டு வர போகிறோம்ன்றதுல பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு வழிகாட்டல் இன்றைக்கு தேவைப்படுது. அதுக்கு வந்து ஒரு நேர்மை, ஒரு அர்ப்பண உணர்வு கொண்ட ஆட்கள் வேணும். நாங்கள் பார்த்தோம் தானே நல்லக்கண்ணு என்ற ஒரு தலைவரை பற்றி 102 வயசுல ஆக்களை பற்றி. அப்படி மனுஷர் அந்த மாதிரி அந்த வரவிலக்கணத்துக்கு உட்பட மனுஷர்கள் வாழைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இளைஞர்களை கவர். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சரிதானே? அப்போ அந்த இப்போ இங்கே இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்கள் மலையகத்தில் தோட்டத்தில் போய் அந்த தோட்ட தொழிலாளர்களோட பேசுகிறேன், சாதாரண மக்களோடு சேர்ந்து வருஷப்புறப்ப கொண்டாடுறேன். இது ஒரு நாடக பாணியில் ஒரு மனசாரோ ஒரு சாதாரண இடங்களில் பின்புலத்திலிருந்து வந்தார்கள் அந்த மாதிரி விஷயங்களை செய்யும். அப்போ இளைய தலைமுறையை கவர்ற விஷயம், ஒரு நேர்மையான இளைய தலைமுறையை கவர்ற விஷயம் தங்களுடைய தலைவர்கள் சரியாக இருக்கணும் என்ற விஷயத்திலிருந்து தான் வருவோம். மற்றது அதுக்குரிய ஒரு கற்பித்தலும் இருக்குது. ஒரு சண்முகதாசன் என்ற ஒரு லீடர் இருந்தார். அவர் என்ன தெரியும், 80களோட பிற்பகுதி 87ஆம் ஆண்டு நான் அந்த பிரிசினால வெளிக்கடையிலிருந்து வந்த டைம் அவரோட போய் கதை கேட்க, அப்போ ஏன் இப்படி எங்களுக்குள்ள சகோதர யுத்தம் நடக்குது, இப்படியான விஷயங்கள் இருக்குது, எங்களுடைய சமூகத்தில் இவ்வளவு கலந்துரையாடல்களை நாங்கள் வச்சோமேன்னு சொல்லி அவர் கேட்டார். ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் வைக்காத கலந்துரையாடல்களா தோழர்? உண்மை, அவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு, ஆனால் அது ஒரு தாக்கம் செலுத்தினது இல்லையென்று இல்லை. அதே மாதிரி பிற்காலத்திலையும் இந்த இயக்கங்களுக்குள்ள உள்ள ஒரு முற்போக்கான விஷயங்களை சொன்னதென்ற விஷயம் இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா அது இறுதி மட்டுக்கும் சரியாக இருக்கே இல்லை. ஆனபடியாக இதில் நாங்கள் போய் மினக்கெடுறது வேஸ்ட்டு, இதுக்குள்ளே போகிறது
ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம், இது ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை என்ற எண்ணம் இருக்கு. அதை மாற்றுறது என்று சொல்லி சொன்னால் இதுக்குள்ள நாங்கள் கடுமையாக ஒரு 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 சமூக பிரச்சனையை உண்டாக்குற விஷயம் செய்யணும். அது பாடசாலை மட்டத்தில் செய்யணும், வாசியசாலை மட்டத்தில் செய்யணும், சமூக மட்டத்தில் சின்ன சின்ன கருத்தரங்கள் நடத்த வேணும். பிரச்சனைகளோட தாற்பயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச சூழல், எங்களோட சூழலை பற்றின விஷயங்களை அவைக்கு விளங்கப்படுத்த வேணும். எங்களுடைய சுற்றாடல் எப்படி அலைஞ்சொண்டு போகுதுன்ற விஷயங்களை அவைக்கு சொல்ல வேணும். அப்படி செய்து அவர்களை திரட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பெரியாரோ மற்ற இந்த காந்தியோ இப்படியான ஆட்களை திரட்ட அறகலையா மாதிரியான ஒரு மூவ்மெண்டோ ஆட்களை திரட்டினது மாதிரியான ஒரு விஷயம் இங்கே வடக்கு கிழக்கில் மீள் புத்துயிர் பெற வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், அதாவது நீங்கள் இந்த வடக்கு கிழக்கில் இவ்வாறான செயற்பாடுகள் மீள் புத்துயிர் பெற வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது எனக்கு நினைவுக்கு வந்ததொன்றை நான் உங்களிடம் கேட்கின்றேன். அதாவது நாங்கள் பார்க்கலாம், அண்மையில் வெளியாகி இருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள், இதில் வடக்கு கிழக்கு மாணவர்களினுடைய சாதனை தான் மகத்தானதாக இருக்கிறது. எனவே ஒரு காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு கல்வியில் கல்வி புலத்தில் தெற்குடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஏனைய மாவட்ட மாகாணங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது பின்தங்கிய நிலையில் காணப்பட்டது. ஆனால் இம்முறை 2025ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் வடக்கு கிழக்கு மாணவர்கள் முன்னிலை பெறுகின்றார்கள். இது இனிவரும் காலங்களிலும் எவ்வாறானதாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் நாங்கள் பார்க்கலாம், ஒரு காலகட்டத்தில் வடக்கு கல்வி அறிவில் ஒரு தற்போது நல்ல நிலையில் இருக்கின்ற உயர் பதவிகளில் இருக்கின்றவர்கள் வடக்கை பின்புலமாக கொண்டவர்களாக இருக்கின்றனர். எனவே அதாவது சில மாணவர் சமூகம் சில இந்த போதை வஸ்து போன்ற சில கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகின்ற நிலை காணப்பட்டாலும் கல்விப்புலத்தில் வடக்கு கிழக்கு இந்த வருடம் கடந்த வருடத்தில் ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த நான் இன்னைக்கு சொல்கிறேன், கெட்ட பழக்கம்ன்றது நாடு முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது, இந்த போதை வஸ்து பிரச்சனை. ஆனால் கல்வி தொடர்பாக நீங்கள் சொன்ன விஷயத்தோட மனுஷார நானும் அதை தேடி பார்த்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற எனக்கு தெரியல அந்த புள்ளி விவரம் சரியாக தேவை என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்கில் முன்னணி பாடசாலைகள் என்று சொல்லப்படுகிற பாடசாலைகள் எடுத்த புள்ளிகள் வெற்றிகளை பற்றி நாங்கள் பெருவாரியாக எவ்வளவு வீதமான ஆட்கள் அப்படி வந்திருக்கணும் வடக்கு கிழக்கில் என்றது பார்க்க வேண்டும். மற்றது என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த டிட்வா புயல் வந்ததால் மலையகத்தில் கணிசமான அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நுவரெலியா மாதிரியான இடங்கள்ல மலையகத்தில் தெற்கிலையும் கணிசமான அளவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. எங்களுடைய மாகாணங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா இடங்களும் பாரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் நாங்கள் கொஞ்சம் இதை கவனமாக இதை ஆராய வேணும் என்னன்னு சொன்னால், எனக்கு தெரியும் பேராசிரியர் சந்திரசேகரம் என்று சொல்லி அவர் கல்வித்துறையில் ஒரு பெரும் புலமையாளர். அவர் இறந்துட்டார் ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி. மலையகத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே யாழ்ப்பாணத்தில் மாஜனா கொளச்சியில் தான் படித்தவர். அவர் இந்த இலவச கல்வி இல்லாட்டி தன்னை போன்றவர்கள் மேலே வந்திருக்க இல்லாதன்றதெல்லாம் அவர் சொல்லுவார். அவர் சொன்னார், மிக யுத்த காலத்தில் கூட அது என்ன காரணங்கள் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தின் கல்வித்தரத்தில் பெரிய வீழ்ச்சி ஏற்படையில. வடக்கின்ற வடக்கென்னோ யாழ்ப்பாணத்தான் யாழ்ப்பாணத்தின் கல்வியில் பெரிய வீழ்ச்சி ஏற்படையில்லை என்று சொல்லி 90களின் நடுப்பகுதியில் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றது கல்வியை பற்றி அவர் சொன்னது, கல்வியை ஜனநாயகமயப்படுத்துறதை பற்றி, கல்வி பாடசாலை பெற்றார்கள் ஆசிரியர்கள் கிராமத்தவர்கள் ஒன்றிணைஞ்சு அது பாடசாலைகளின் சுயநிர்ணய உரிமையை பற்றி கூட அவர் சொன்னது இருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகள் வெறிச்சோடி போகிற நிலவரங்கள் இருக்கு, பாடசாலைகள் மூடப்படுற பிரச்சனைகள் இருக்குது, ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கு அல்லது ஒரு 2 மாணவர்கள் இருக்கிற நிலவரங்கள் இருக்கு. எந்த நிலவரங்கள் அடிப்படையில் சீர்திருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. மற்றதொரு சமத்துவம் உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. நல்ல அப்படி ஒரு வளர்ச்சி ஏற்படுற நல்ல வளர்ச்சியை நாங்கள் ஒரு கவனமாக ஒரு விஞ்ஞானபூர்வமாக அதை ஆராய வேண்டும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், இயற்கை பேரிடர்கள் வேறு காரணங்களுக்குள்ளால சில இடங்களில் பின்தங்கல்களும் சில இடங்கள்
முன்னணியில் இருக்கிறதாகவும் வரும். ஆனால் அந்த பெரிய பாடசாலைகளில் இருக்கிற ரிசல்ட்டை மாத்திரம் வச்சுக்கொண்டு நாங்கள் முழுக்க மதிப்பிடையிடாதன்றதான் என்ற அபிப்பிராயம். ஆனால் எங்களோட கல்வி முறையில் இன்னைக்கு கொண்டிருக்கிற சீர்திருத்தங்கள் முக்கியமான விஷயம். இந்த வளமையான கல்வி முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்படணும். என்னென்னா இப்போ இந்த சமூக வலைத்தளம் மற்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணுறபடியாக வாசிய நூலகங்களை பாவிக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சு போகிற நிலவரங்கள். அதுகள் நாங்கள் நூலகங்களை பாவிக்கிறது, பாடசாலைக்குரிய முக்கியத்துவம், பாடசாலை வேணும், பாடசாலை என்ற கட்டமைப்புக்குள்ளால தான் நாங்கள் வளர்ச்சி அடைகிறது. அப்போ அந்த பாடசாலை நூலகம் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் பரவலாக புற்றுவிக்க பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அப்படிதான் நான் சொல்றேன். நன்றி. இன்றைய தினமும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நிறைவடைந்து இன்றைய தினம் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமகால விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் செயற்பாட்டு ஆய்வாளர் ஸ்ரீதரன் சுகத்தோழர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.